அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை வெள்ளி சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாதம் பிறந்து விட்டது. தை பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடிவிட்டோம். அந்த வரிசையில் அடுத்ததாக தை மாதத்தின் சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை 17/1/2025 இந்த சங்கடகர சதுர்த்தி திதி வந்திருப்பதால் இந்த நாளில் விநாயகரை பின் செல்லக்கூடிய முறையில் நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கடன் சுமை குறையும், காரிய தடை விலகும், கைக்கு வராமல் தடைபட்டு நிற்கும் பணம் பகை அனைத்தும் உங்களுக்கு வந்து சேர்ந்து பகை ஒளியும், செல்வ வளத்தில் நீண்ட உயர்ந்த நிலைக்கு செல்ல நிறைய வாய்ப்புகள் உள்ளது. நாளை மாலை நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்று நீங்கள் செய்யலாம். கோவிலுக்கு சென்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது பதிவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாளை அதாவது சங்கடகர சதுர்த்தி பூஜை மாலை பூஜை அறையில் விநாயகரை கொஞ்சம் அருகம்புல் போட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு முன்பாக எப்போதும் போல வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள். அச்சு வெள்ளம் 2 வாங்கி வைத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக மளிகை கடையிலேயே இந்த அச்சு வெள்ளம் கிடைக்கக்கூடும். சின்ன தட்டு மேல் அந்த அச்சு வெள்ளத்தை நிற்க வைத்து அதன் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சு துரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அச்சு வெள்ளத்தின் மேலே கொஞ்சம் குறைவாக இடம் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரிடம் உங்களுடைய கண் சுமையை குறைய வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரிய தடை பெருசாக இருக்கிறதோ அந்த காரிய தடையை விளக்கும் பிரார்த்தனை வைக்கலாம். அந்த தீபம் மிக குறைந்த நேரம் மட்டும்தான் எரியும். ஏனென்றால் பெருசாக வெள்ளத்தின் நடுவே இடம் இருக்காது. இருக்கும் இடத்தில் தீபம் போட்டு அந்த குறைந்த நேரத்தில் மன நிறைவோடு விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தீபம் ஏற்றி வைத்து சூட்டில் வெள்ளம் லேசாக உருகும், அதுவும் தவறு கிடையாது. அதுபோல இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு பிடி கொழுக்கட்டை அல்லது மோதகம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். எல்லா வேண்டுதலையும் முடித்துவிட்டு இறுதியாக தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாடை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் கரும்பு கிடைக்கும். ஒரு சின்ன கரும்பு துண்டு வாங்கி விநாயகர் பக்கத்தில் வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும். விநாயகருக்கு கரும்பு என்றால் ரொம்ப பிடிக்கும். இந்த பிடி கொழுக்கட்டையை மோதகத்தை நாளைய தினம் அதாவது சங்கடகர சதுர்த்தி தினம் உங்கள் கையில் 4 பேருக்கு தானம் கொடுத்தால் உங்களுடைய கடன் சுமை வெகு விரைவாக குறையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி மாலை வீட்டில் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அங்கு வெளியில் யாசகம் கேட்பவர்களுக்கு இந்த கொழுக்கட்டையை தானமாக கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனை இந்த சங்கடகர சதுர்த்தி மாலை கட்டாயம் விநாயகரது கோவிலுக்கு செல்ல வேண்டும். மண் அகல் விளக்கில் கோவிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை வழிபாடு செய்து விநாயகருக்கு உங்களால் முடிந்த பூ பழம் அருகம்புல் இவைகளை வாங்கி கொடுப்பது சாலச் சிறந்தது. விநாயகர் கொட்டு வைத்து கொண்டு தோப்பு கர்ணம் போட்டுவிட்டு விநாயகரை 3 முறை வலம் வந்து கட்டாயம் ஒரு சிதற தேங்காய் உடைக்க வேண்டும். சிதற தேங்காய் உடைக்கும் போது விநாயகா என்று கடன் சுமையும் இதுபோல கண்ணுக்கு தெரியாமல் சிதறி காணாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள். அப்படியே வீடு திரும்புங்கள். மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலேயே உங்களுடைய கண் சுமைகள் கட்டாயம் குறையும். சரி, வீட்டில் விளக்கு போட்ட அந்த வெள்ளத்தை என்ன செய்வது என்றால் தீபம் ஏற்றி முடிந்ததும் வெள்ளிக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளக்கட்டியை அந்த தண்ணீரில் போட்டு உங்கள் கையாலே கரைத்து விடுங்கள். என்னுடைய கடன் கரைந்து போக வேண்டும் விநாயகா என்று சொல்லிக்கொண்டே அந்த வெள்ளத்தை கரைத்து விடுங்கள். இந்த தண்ணீர் செடி கொடிகளுக்கு அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிடவும். இவ்வளவுதான். இந்த பரிகாரத்தை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்யுங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்வது நல்ல பலனை தரும். எதுலையும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்முடைய பாரம்பரிய விநாயகப் பெருமானை இந்த சதுர்த்தி நாளில் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும்.
தை மாதம் தமிழருடைய பண்பாட்டுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. ஆதலால் இந்த தை நாட்களிலிருந்து இந்த பரிகாரத்தை முறையாக தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.